அழகியே marry me அழகியே. ஏன்டி இங்க வச்சே சொல்ல வேண்டியதானே? இங்க மைனி இருக்கவமா அதே காதல விழுந்துடக்கூடாது. அதான் வா வெளியே போய் சொல்லியே. சரி வா. இது என்ன சொல்லு. ஏம்மா வள்ளியூர் பக்கத்தில் மெயின் இடத்துல ஒரு பிளாட்டு பார்த்து வச்சுருக்கோம் பார்த்துக்க. அதை வாங்குறதுக்கு உன் மருமவனுக்கு ரொம்ப ஆசை. பைசா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பார்த்துக்க. ஒரு 2 லட்ச ரூபா தான் குறையுது. அதை மட்டும் எப்படியாவது கொஞ்சம் ரெடி பண்ணி தருவியாம்மா நீ? என்னது 2 லட்சமா? அவ்வளோ ரூபாய்க்கு இப்போ நான் வீட்டு போவேன். நானே ஒரு வேளை சோத்துக்கு கூட உங்கள் அண்ணனையும் மைனியும் நம்பி தான் அந்த வீட்டில் இருக்கேன். ஏன்ட்ட போய் 2 லட்ச ரூபா தானா நான் எங்கிட்டி போகிறது? ஏம்மா ப்ளீஸ்மா நீ தாம்மா எப்படியாவது ரெடி பண்ணி தரணும். உனக்கு தெரிஞ்ச யார்ட்டையாவது கேட்டாவது வாங்கிதாம்மா. போட்டியங்க இப்போ நான் 2 லட்ச ரூபாய் போய் எவாட்ட கேட்பேன்? அப்படியே நான் கேட்ட உடனே தூக்கி கொடுத்துருவாள்வா பாரு. ஆமாம் உன் நகையில் தான் நிறையா இருக்கும்ல, அதில் கொஞ்சம் அடவு வச்சு ரெடி பண்ண வேண்டியதானே? என் நகை இருந்தது எல்லாத்தையும் அடவு வச்சாச்சுமா. அடிப்பாவி, என்னால் இப்போ நிஜமாக அவ்வளோ பணம்லாம் ரெடியே பண்ண முடியாது டி. உன் மாமியார்கிட்ட இல்லாத பைசா ஏட்டி ஏன்ட்ட இருக்கு. ஏற்கனவே அவியட்டையும் 1 லட்ச ரூபா வாங்கியாச்சு. நானும் எவ்வளோ ரூபா தான் அவியட்டையே வாங்குது. உன் மொபைலுக்காண்டி நீ இது கூட செய்ய மாட்டியா? என் மக்களை இப்படி பேசியா? என்கிட்ட இருந்தால் நான் செய்ய மாட்டேனா உனக்கு? அண்ணன்ட்ட கேட்டாது கொஞ்சம் ரெடி பண்ணி தாயாம்மா. யாரு? உங்கள் அண்ணன். அவனே ஒரு பிச்சைக்கார பைய. 100க்கும் 200 ரூபாய்க்கும் பொண்டாட்டிக்கிட்ட போய் கையாண்டிட்டு நிற்கவேன். அவன் தான் நான் கேட்ட உடனே 2 லட்ச ரூபாய் தூக்கி தந்துருவான் பாரு. அப்போ மைனிட்ட கேட்டு பாரு. மைனிட்ட தான் கொஞ்சம் செயின் எல்லாம் உண்டுலாமா, அதில் ஒரு செயின் வாங்கிட்டாயா நான் அடவு வச்சு ரூபா ரெடி பண்ணிட்டு ஒரு 2 மாசத்துல திருப்பி தந்துடுறேன். யாரு? உன் மைனி யாரியா? அங்கே பெட்டி பெட்டியாக நகை வச்சிருக்கா பாரு. அவளே அவ்வளோ நகையை அடவில் வச்சுட்டு திருப்பைக்கு வழி இல்லாமல் இருக்கா. இதில் அவாட்ட போய் நான் எங்கே நகையை கேட்க? ஏம்மா எப்படியாவது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு. ஆமாம் உன்னை நம்பிதாம்மா 2 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நீ தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். சரி இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கா நீ? நான் தான் 2 மாசத்துல திருப்பி தந்துறியேன்னு சொல்லியம்ல. சரி நீ அழாத. உன் மைனி ஒரு 2 லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தா பார்த்துக்க. அது என்ன 10 நாளில் முடியுது. அதை வேணா அவட்ட கேட்டு நைஸாக வாங்கி தரேன். ஆ சரிம்மா. அவளுக்கு இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு என்ன பெருசாக செலவு இருக்க போகுது? இன்னும் 10 நாள் தானே, நான் வெயிட் பண்ணி. மைனி அந்த சீட்டு ரூபாய் வாங்கின உடனே நீ எப்படியாவது பேசி எனக்கு வாங்கி தந்துரு என்ன? வாங்கின உடனே எனக்கு ஃபோன் பண்ணுமா, நான் உடனே வந்துடுறேன். சரி சரி. இங்கே பாரு, நீ போய் மைனிட்டே இதை பற்றி எதுவும் வாய் தரக்கூடாது. நான் எப்படி பேசணுமோ அப்படி பேசி வாங்கி தந்துடுறேன் என்ன? ஆ சரிம்மா. என் அம்மான்னா அம்மா தான். சரி சரி போதும் வா உள்ளே போவோம். ரொம்ப நேரம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடும். ஆமாம் ஆமாம் வா போவோம். டிண்டா சோறு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே காலைல வெந்நி தனியாக ஊற்றுன மாதிரி சோறு போடுன்னா இப்போ அந்த பசியெல்லாம் எங்கே போச்சு? ஏம்மா தாயே, உன்ட்ட தெரியாமல் சோறு போட்டு தர சொல்லிட்டேன் போதுமா? அதான் நல்லா கொடுத்திய ஒரு சாப்பாடு போதும் போதுங்கிற அளவுக்கு. நல்ல மாட்டை அடிக்க மாதிரி போட்டு அடிப்பா, அப்புறம் வந்து சாப்பிடுன்னு நடிப்பா. இதே தான் உனக்கு வேலையாக போச்சு. ஆமாம் சும்மா சும்மா எனக்கு ஒன்று அடிக்கணும்னு வேண்டுதல் பாரு. நீ பண்ண வேண்டாத வேலைக்கு தானே ஒன்று அடித்தேன். மகாராணி இதுக்கு முன்னே வாங்காத அடியா இன்னைக்கு வாங்கிட்டிய? அடி வாங்கினதுக்காண்டி இன்னைக்கு முழுக்க சாப்பிடாம இருக்க போறியோ? ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் உனக்கு செத்துற மாட்டேன் என்ன? என்ன இங்கே சத்தம்? ஆ காலையில் உங்கள் மவுளுக்கு 2 அடி போட்டோம்ல, அந்த கோவத்தில் இப்போ சாப்பிட மாட்டாவலாம். நீங்களே போய் என்னன்னு கேளுங்க. சரி நீங்கள் வா, நான் பேசிக்கிட்டேன் வாட்ட. ஏ சுருதிம்மா, என் மக்களை சாப்பிட மாட்டேக்கா? அம்மா தானே அடிச்சா, அதுக்கு இப்படியா கோவத்தில் சாப்பிடாம இருப்பாவ? யார் மேலேயும் உள்ள கோவத்தை சாப்பாடில் காட்டக்கூடாது என்ன? வா வந்து 2 வாய் சாப்பிட்டுட்டு உள்ளே போய் தூங்கு. எனக்கு வேண்டாம்ப்போ, என்னை விடுங்க. நான் ஒரு தப்பும் பண்ணலப்போ. நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம என்னை எப்படி போட்டு அடித்தா தெரியுமா? நீ எதுக்கு மக்கள அந்த பையன்ட்டு போய் பேசுனா? அதானே அம்மா அடிச்சா. நாங்கள் தான் உன்ட்ட சொல்லியிருக்கோம்ல அவன்கிட்ட பேசாதானே. சரி போனது போட்டு, நீ இப்போ கோவப்படாமல் வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். நான் தான் வேண்டான்னு சொல்லியம்ல, எனக்கு கம்பல் பண்ணாதங்க. ஒரு நேரம் சாப்பிடலன்னா எனக்கு ஒன்றும் ஆயிராது. எல்லாம் உன்னோடதான். பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத உனக்கு? எடுத்த உடனே கையை வாங்க தான் உன் வேலை. ஒழுங்கு மரியாதையை அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிரு. இல்லைன்னா வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவான் பார்த்துக்க. உன்னை தப்பு பண்ணதெல்லாம் அந்த மகாராணி, கேட்ச் மட்டும் நமக்கு நல்ல கதையாக இருக்குது. சரி நான் அடித்தது தப்பு தான், எல்லாத்தையும் மறந்துடு என்ன? இப்போ சாப்பிடு. எனக்கு வேண்டாம். பத்தியம் இப்படி திமுறில் பேசும்போது அந்தளவு அடித்து மண்டையை உடச்சிடலாமான் இருக்கு. எல்லாம் இங்கே அப்பா கொடுக்க செல்லம்.
இங்கே பேரு கடைசியாக கேட்கேன், சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா? அப்போ சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒரு பானிபூரி வாங்கி தருவியா? சரி, தின்னு தொலை, சாயந்தரம் வாங்கி தரேன். எல்லாம் என் தலை எழுத்து. அவன் எப்படியும் கோர்ட்டில் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு கேட்பான் பார்த்துக்க. அதுக்கு மட்டும் நீ சம்மதிச்சிடவே கூடாது என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியும், நானே பார்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும். அவன் எவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு ஒளிஞ்சு போகிறானோ அவ்வளவுக்கு எனக்கும் நிம்மதி. என்னன்னாலும் உன் மனசில் பட்டதை தைரியமாக மேடம்கிட்ட பேசு என்ன மக்களே. என்ன கேட்டாலும் சரி, என்னால் அவன் கூட வாழவே முடியாதுன்னு உறுதியாக சொல்லிடு. அந்த வக்கீல் மேடம்க்கு அவன் கதை எல்லாம் தெரியும்க்கோ. அதனால் அவியலை எவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுத்துருவாவ. அந்த மேடம் கேட்க கேள்வியில் இன்னைக்கே அந்த நோட்டீஸில் சைன் போட்டு கொடுத்துட்டு போகிறானா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படி மட்டும் ஒன்று நடந்துட்டுனா ரொம்ப சந்தோஷமா எனக்கு. ஆதி, நாங்கள் சொல்லதெல்லாம் சொல்லியாச்சு. இனி நீ எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது. சும்மா எல்லாத்துக்கும் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காத. ஆமாம் தம்பி, அந்த பிள்ளை ஒரு காலத்தில் எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அது அம்மா என்ன சொல்லியாலோ அதை தான் கேட்டுட்டு ஆடிட்டுருக்காவா. முடிஞ்ச வரைக்கும் அவள் கேட்க மாதிரி அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துரு. இப்போ எதுக்கு நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கா? அவன் என்ன குழந்தையா? ஒவ்வொரு தடவையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்குதுக்கு. அவனுக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு. அவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான். நீ பேசாமல் இரு. இங்கே பாராதி, வக்கீல் மேடம் என்ன கேட்டாலும் தைரியமாக பதில் சொல்லு. உன் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு நீ நிரூபிக்கணும். ஒருவேளை எல்லாத்தையும் மீறி அந்த பிள்ளை உன் கூட தான் வந்து வாழணும்னு ஆசைப்பட்டுச்சின்னு வை, அதோட பெரிய சந்தோஷம் எங்களுக்கும் கிடையாது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீ தைரியமாக இரு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், எல்லாம் கடவுள் விட்ட வழி. சரியா? சரியத்தான். என்னங்க, நம்ம அங்கே நிற்காண்டா, வாங்க உள்ளே போவோம். ஏதோ நம்ம பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி தான் பார்க்கால்வ பார்வை. ஆமாம், நீ சொல்லியதும் சரிதான். வாங்க போவோம் உள்ள. சும்மா எங்களை வீணா அலக்கழிச்சிட்டு இருக்காம டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுக்க வழிய பாரு. அதை விட்டு வேண்டாத வேலை ஏதாவது பண்ணிட்டு இருந்தானு வை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். எத்தே, நீங்கள் என்ன நினச்சாலும் சரிதான். நான் இப்போவே சொல்லிடுறேன், நான் சைன் பண்ணி தரமாட்டேன். நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிடுங்க. எவ்வளோ திமிரு பத்தியாக்கா இவனுக்கு. சைன் பண்ண முடியாதுன்னு எவ்வளோ திமிரா பேசிட்டு போகிறான். அவன் எதையாவது சொல்லிட்டு கிடப்பான் பொறுக்கி பைய. நீ சும்மா அதை நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கிடலாம். நம்மளும் சீக்கிரம் உள்ளே போயிடுவோம். இல்லைன்னா அந்த கும்பல் வக்கீல் மேடம்கிட்ட பேசி மயக்கி அவைய கைக்குள்ளே போட்டுற பார்க்கும். ஆமாம், பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆள்கள் தான். வாக்க போவோம். எங்க நம்பி கச்சேரி தலபாதி கச்சேரி மங்கண்ணா மணக்கங்கண்ணா பைபா பல்லாமா. எங்க நம்பி கச்சேரி தலபாதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. தலபாதி கச்சேரி பிளாஸ்ட் பிளாஸ்ட். சொல்லுமா, எங்க நம்பி கச்சேரி. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ இங்க வந்து நின்று சோகாட்டிட்டு இருக்கா? என்னம்மா சொன்னா? அடுப்பங்கரையில அந்த தேங்காய் திருவி வைன்னு சொன்னோம்ல, அச்சாட்டி. ஐயா மறந்துட்டுமா. மறக்கும் மறக்கும், இப்படி ஆட்டம் போடுறதுக்கு மட்டும் உனக்கு மறக்காதுல்ல? இப்போ ஏன் பிள்ளைய போட்டு ஏசிட்டு இருக்கா? ஏம்ல, அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்குப்பா? பொட்ட பிள்ளை நாளை வேலையை செஞ்சு கொடுக்க வேண்டியதானே. சும்மா எப்பவுமே இப்படி ஆடிட்டு கிடந்தா நல்லாவா இருக்கு? அப்படி சொல்லுங்க தே, இன்னைக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு. இவளை பெத்தேக்கு நாலு பன்னிக்குட்டியை வாங்கி போட்டு மேட்ச் இருந்தா கூட பிரயோஜனமாவது இருந்திருக்கும். ஏன் வாங்கி போட்டு மேட்ச் இருக்கலாம்ல? நானா உன்னை பெக்க சொன்னேன்? ஆமாட்டி, உன்னை பெத்த பாவத்துக்கு நீ இதுவும் கேப்பா என்னும் கேப்பா. பொட்ட பிள்ளை வேணும்னு கோயில் கோயிலா போய் வேண்டி உன்னை பெத்தேன் பத்தியா? அதுக்கு நீ இதுவும் கேப்பா என்னும் கேப்பா. சரி, ரெண்டு பேரும் இப்போ சண்டை போடாதங்க. பிங்கி, அம்மைக்கு போய் அந்த தேங்காயை திருவி கொடுத்துட்டு வா போ. ஏத்தே, நீங்க மாத்திரை போடணும்ல, 2 தோசை சுட்டு வச்சிருக்கேன், போய் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடுங்க. அதெல்லாம் பொறுமையா போடலாம். நீ கொஞ்சம் இதுல உட்காரு. என்னத்தே, சீக்கிரம் சொல்லுங்க, கடைக்கு போக வேண்டி இருக்கு. ஆமா, அந்த கீதாட்ட 2 லட்ச ரூபா சீட்டு போட்டுருந்தல்ல? ஆமாத்தே. என்ன 10 நாள்ல முடியுதுன்னு கூட சொன்னீங்க. ஆமா. என்னது 2 லட்சம் ரூபா சீட்டா? என்கிட்ட சொல்லவே இல்லை. உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? அவ்வளோ ரூபாயை வாங்கி அப்படியே உன் வாயில போடைக்கா. நீங்க சொல்லுங்க தே, அந்த ரூபாயை வச்சு என்ன செய்யலான்னு பிளான் வச்சிருக்கா? ஏத்தே, அந்த ரூபா நான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேர்த்த ரூபா. அதில் உங்கள் பியாத்திக்காண்டி தான் ஒரு 2 பவுன் நெக்லஸ் செய்யலாமான்னு நினச்சிட்டு இருக்கேன்.
அப்படியா? ஆமாத்தே, இனி கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கும் ஏதாவது செஞ்சு வைக்கணும்ல. அப்ப தானே கல்யாண காட்சியில் பண்ணும்போது ஒரு 50 பவுனாவது தேரும். 50 பவுனா? அவ்வளோ இருக்குமாளா? ஒரு 10-20 பவுன் போட்டால் போதாதா? இப்போ பவுன் இருக்க விலைக்கு 50 பவுன் போனான்னா 50 லட்சம் ரூபா வேணும். அது போக சீரு சிறப்பு ரொக்கம்னு எவ்வளோ ரூபா வேணும்? இங்கே ஒருத்தன் சம்பாத்தியத்தை வச்சு அவ்வளோ நகை எப்படி செய்ய முடியும்? அதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு தானே இருக்கேன். வேற எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? ஏன் நகை கொஞ்சம் போல இருக்கு, என்னென்ன கொஞ்சம் நாங்கள் சேர்ப்போமே. ஏன் தே, உங்கள் பேத்தியை நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? இல்லை, எதுக்கு போட்டு அவ்வளோ கஷ்டப்படணும்னு தான் கேட்டேன். அதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை தே, நான் பார்த்துக்கிட்டேன். உங்கள் மொபைல் அந்தாலும் இருந்தாலும் தெரிஞ்சாலும் சம்பாத்தியம் பண்ணாமலாம் இருக்காவ. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என் பிள்ளைக்கு 50 பவுன் போட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம். எப்படியும் இன்னும் ஒரு 10 நாளில் 2 லட்ச ரூபா கிடைக்கும். அதில் ஒரு 2 பவுன் வாங்கி வச்சிருவேன். ஏ மாலா, கேட்கன்னு தப்பாக நினைக்க மாட்டியா? என்னத்தே கேளுங்க, ஏன்ட்ட கேட்கறதுக்கு இதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க நீங்கள்? இல்லை, நம்ம சுவாதிக்கு ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுவான் பார்த்துக்க, ரொம்ப அவசரமா. அதான் அதான் என்ன அதான் இழுக்கிறியா? இல்லை, இப்போ அந்த சீட்டு ரூபா 2 லட்ச ரூபாயை கொஞ்சம் அவளுக்கு எடுத்து கொடுத்தியன்னா நல்லா இருக்கும். அது 2 மாசத்துல எப்படியாவது அவள் திருப்பி கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைக்கு நம்ம நகை செஞ்சுக்கிடலாம். ஆ, நல்ல கதையா இருக்க உங்க கதை. நாங்கள் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுமா? 2 வருஷம் கழிச்சு இப்பதான் கையில ரூபா கிடைக்க போதான்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள அதை எப்படி ஏண்டிருந்து புடுங்கலான்னு தாயமோட பிளான் போட்டுட்டிய. இப்படிதான் ஏற்கனவே ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருந்து இன்னைக்கு வரைக்கும் கைக்கு வந்த பாடில்ல. அதே போல இப்ப இந்த 2 லட்ச ரூபாயும் கொடுத்துட்டு நான் இனி வாய் பார்த்துட்டு இருக்கணும். ஏமால இப்படி கோவப்படியா? அதான் 2 மாசத்துல திரும்ப தந்துருவேன்னு சொல்லியல்ல. 2 மாசத்துல எப்படி வரான்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு சரி, வந்தியா ஒரு வேளை சோறு தினியா கிளம்பனியான்னு இருந்துக்க. அதை விட்டுட்டு இந்த ரூபா கேட்கற வழக்கம்லாம் ஏன்ட்ட வச்சுக்கிடாத. ஏன் உன் மாமியார் மாமனார்ட்ட இல்லாத பைசாவே ஏன்ட்ட இருக்கு? பெரிய பணக்கார குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போயிட்டேன்னு அவ்வளவு சீன் போடுவா. இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஏன்ட்ட வந்திருக்கா? நீ தனியா வரும்போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. ஏதோ வில்லங்கத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கானே. ரூபா எல்லாம் கேட்கறதா இருந்தா தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத பாத்துக்க. ஏ மக்களே, மைனி ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா, நீ எதையும் மனசுல வச்சுக்கிடாத. அம்மா, என்ன பேச்சு பேசிய பாரு அந்த பொம்பளை. நல்லா பாத்துட்டேம்மா, நல்லா பாத்துட்டேன். இனிமே இந்த வீட்டு வாசல மிதிச்சிட்டோம்னா பாருங்க. ஏ சுவாதி நில்லு. சுவாதி, ஒன்னும் தேவையில்ல, பெய் உன் பொண்டாட்டி சேலை எடுத்து கட்டிக்க நீ. சுவாதி நில்லு, போவாத. சுவாதிமா, சுவாதி.